வணக்கம். எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள். எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் காண்பது அறிவு. அது எவ்வளவு ஒரு ரகசியமா இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கிறார். எப்பொருள் யார் யாருக்கு பிறர் சொல்வதிலையும் கேட்கணும், பிறர் சொல்வது கேட்டு நீங்கள் அதுல வந்து உண்மை பொருள் காணுகிறாரு. சில விஷயத்துல பாத்தீங்கன்னா அது எவன் சொன்னாத்தே என்ன, யார் சொல்லியிருந்தா தானே, எப்ப எந்த மூலை எதை வேணாலும் கேள்வி கேட்க சொல்றாரு. எப்பொருள் எத்தன்மை ஆயினும், அது எத்தனை மழை அளவு இருந்தா என்னது, உலக அளவு இருந்தா, வானத்துல இருந்து வந்தா என்ன, எவன் சொன்னாலும் கேள்வி கேட்றா அப்படிங்கிற. எத்தனை அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டு எதை வேணாலும் கேள்வி கேட்றா அப்படி, கேள்வி கேட்டு உண்மை பொருள் காணு விட்டுறாதேங்கிறார். அப்ப இந்த பொய் புரட்டுகளுக்கெல்லாம் வந்து அடிப்படையே வந்து கதைகள், நிறைய பொய் கதைகளை, உணவை பற்றிய பொய் கதைகளை அவிழ்த்து விட்டவனே இந்த மேல்நாட்டு பொய்யர்கள் தான். மேலைநாட்டு பொய்யர் இருக்கு பார்த்தீங்களா, மன ரீதியே நிறைய பொய் சொல்றானுங்க. மன ரீதியாகவே இந்த உணவு என்பது தூண்டப்படுவது, உணவு என்பது தூண்டப்பட்டு குழந்தைகளுக்கு எடுக்கிற மாதிரி, உணவு என்பது சிறுசிலிருந்தே குழந்தைகளுக்கு எடுத்துருக்கிறோம் நாம. அதெல்லாம் மன ரீதியே கெடுத்து விட்டுறது. மன ரீதியே திங்க, அது நல்லது இது நல்லதுன்னு சொல்லி சொல்லி எது ஆராய்ச்சி பண்ணாமையே நல்லது நல்லது நல்லது, சும்மா எதை கேட்டாலும் என்னது, எந்த செய்முறையும் இல்லாம நல்லதுன்றது. நல்லதுன்னு நிரூபிச்சு காட்டு. அப்படிதான் பண்ணியிருக்குது. சரி, ஆக எல்லாம் பொய் பித்தலாட்டம். வள்ளுவர் வந்து எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் கண்டு வைப்பார். எப்பொருள் எத்தன்மையில என்ன பொருள், எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, இல்லை யாரு சொன்னாலும் சரி. அப்ப யார் சொன்னாலும் என்ன அர்த்தம், எத்தன்மைன்னு எந்த 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 வகை தன்மையா இருந்தாலும் சரி. இது எப்பொருள் யார் யாரை கேட்பணும், பிறர் சொல்வதை கேட்டு அது இருக்கிற உண்மையை காண வேண்டும். அப்ப யார் வேணா சொல்லலாம். அப்ப பூமியில இருக்கிற யார் வேணா எதை வேணா சொல்லலாம். பூமியில இருக்கிற எந்த தத்துவம் எதை வேணா சொல்லலாம். எத்தன்மை, அதனுடைய தன்மை என்ன, எவ்வளவு பெரிய தன்மை. அப்ப சில பேர் அவங்க பெரியவங்க, அந்த அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, அந்த நாடே சொல்லிருச்சு, இந்த நாடே சொல்லிருச்சு, அல்லது அதுல சொல்லி இருக்குது, இதுல சொல்லி, இதெல்லாம் பொய் அப்படின்னு கூட நீங்க எடுக்கலாம். அதெல்லாம் உண்மைன்னு எடுக்கலாம். ஆனா அதுக்கு உனக்கு பயன்படுமான்னு பாரு. அதுல அதுதான் வள்ளுவர் கேட்கிறார். வள்ளுவர் வந்து மெய் உணர்தல் ஒன்று எழுதுறாரு. அதாவது எப்பொருள், அப்ப எல்லாமே பொய்யா போகுது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது. அப்படின்னா உளவியல் முறையில் சாப்பிட்டு விட்டு நீங்க உடலில் ஆரோக்கியத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதனாலதான் இது யாரும் கத்துக்கிறது இல்லை. இது திங்கிறது பூரா உளவியல், கெடுக்கிறது பூரா உடம்பு. அப்ப உளவியல் ரீதியா தின்னு போட்டு உடம்புக்கு எப்படி வைத்தியம் பார்க்கற? அப்ப உளவியல் ரீதியா தின்னவனுக்கு உடம்பை சரி செய்வதற்கான உணவு பழக்கத்தை சொல்லணும். அதுவும் தெரியாது இந்த காட்டு மிராண்டிகளுக்கு. தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உடம்பை பற்றி இந்த காட்டு மிராண்டிகளுக்கு, உணவை திங்கிற காட்டு மிராண்டிகளுக்கு உடலை பற்றி தெரியாது. நான் உடல்ல மனம்னு ஒன்று உட்கார்ந்து இருக்குது இல்லையா, மன ரீதியை தின்னு போட்டு சுவையே வந்து இயற்கை தவறான வழியில் நம்ம மனிதரை கொண்டு போகும். இயற்கை எப்பயுமே தவறான வழியில கொண்டு போய் சாகடிக்கும். என்னது, தவறான முறையில கூட்டிட்டு போய் சாகடிச்சிடணும். இயற்கையே சாகடிக்குங்க. இயற்கையே. ஆமா, இயற்கையை நம்மளுக்கு இவ்வளவு பேசுறானே, இயற்கைக்கு ஒண்ணும் இல்ல, எத்தனையோ போர் நடக்குது, இது காரணம் இயற்கை தானே. இது காரணம் இயற்கை தானே. இயற்கை தானே மதத்தை உண்டாக்குச்சு. அங்க தீய இயற்கைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இயற்கையில தீய இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. கண் முன்னாடி குழந்தைகளை சாகடிக்கிறாங்க இல்லையா, கண் முன்னாண்ட தீய இயற்கை. அப்ப இது அந்த மனிதன், அந்த தீய இயற்கை மனிதனை பயன்படுத்துதா இல்லையா? அதே புரிந்து கொண்டால் அந்த இயற்கை மாற்றி அமைக்கலாமே இல்லையா. எல்லா மனித மிருகங்களும் மனிதனை வேட்டையாடுறானே இல்லையா. எல்லா மனித மிருகங்களும் மனிதனை கொலை செய்யறதே வந்து தீய இயற்கை தானே, பிசாசு தானே. பிசாசுன்னு வச்சுக்கலாமா, எப்படி வச்சுக்கலாம்?
பிசாசுன்னு தான் வைக்கணும். பிசாசுல தீய எண்ணங்கள். ஒவ்வொரு இவன் அவனை கொலை செய்யறான், இவன் இவனை கொலை செய்யறான். அதுக்கு அது கடவுளுங்கிற ஒரு கற்பனை கையில வச்சுக்கிறேன். கடவுளுங்கிற கற்பனை கையில வச்சுக்கிட்டு இவனுக்கு சாதகமான பிசாசு இருக்குது, அவனுக்கு சாதகமான பிசாசு இருக்குது. இது கூட அந்த அந்த இதுல அந்த வள்ளுவர் சொல்லிக் கொண்ட அளவுகளை வச்சு பார்க்கலாம் இல்லையா? எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள். அப்ப இவன் ஒரு பிசாசு வச்சுக்கிறான், இவன் ஒரு மத பிசாசு வச்சுக்கிறான், அவன் ஒரு மத பிசாசு வச்சுக்கிறான். முதல் மதங்கிற பிசாசு இருந்து வெளிவரணும் இல்லையா? அதுதான் வள்ளலார் சொன்னா மதம் என்னும் பேயினர். மதம் என்னும் பேய் எது? மதம் என்னும் பேய். மதம் என்னும் பிசாசு. மதம் என்னும் பிசாசு இருந்து நான் வெளிவரணும் அப்படிங்கிறாரு. எல்லா மதமும் பிசாசு பிடிச்சிக்கிறானுங்க. அப்புறம் ஆரோக்கியம் என்ன என்ன வெங்காயத்துக்கு ஆரோக்கியம் வரவே வராது. ஆரோக்கியம் என்பது வரவே வராது. எப்படி வரும்? எந்த மதவாதிக்காவது ஆரோக்கியம், எந்த மதவாதியாவது ஆரோக்கியம் இருக்குன்னு பாருங்க. யோகிகள் அதை தாண்டி விண்வெளியோடு தொடர்பு வச்சுக்கிறவன். விண்வெளிங்கிறது ஒரு ஒண்ணும் இல்ல, இயற்கை ஆற்றலோடு தொடர்பு வச்சுக்கிறவன். அப்ப மனிதன் என்பது இயற்கை ஆற்றலால் பின்னப்பட்டவன். இயற்கை ஆற்றல் எடுத்துட்டு ஆரோக்கியம் இருக்கக்கூடாது இல்ல, அதுக்குதான் இந்த தவறான வேலை பண்ணுது. இந்த பிசாசே மனிதன் நல்லபடிக்கு போகக்கூடாதுங்கிறது பிசாசனுடைய வேலை. அப்ப இத எல்லாருமே அந்த விரதம், எல்லாருமே அந்த உணவுக்கு அந்த மனம் போன போரை போக்காம அறிவு போனவழில் அறிவு போனவழில் உடம்பை சுத்தம் செய்ய வேண்டும். இவன் அறிவு ஒத்துக்க மாட்டான். மனதில் கூட 5 வகை இருக்குது. மனதில் கூட 5 வகை இருக்கு. அப்ப அந்த 5 வகை மனதை 3வது மனம் தான் கூட்டு மனம் பேரு. கூட்டு மனம்னா எதற்காக கூடுகிறீர்கள்? ஒண்ணு பொருள் தேடுகின்ற வடிவம், அது மானங்கெட்ட குழப்பு. பொருள் தேடிக்கிட்டே இருக்கிறது. எல்லா அரசியல்வாதி இப்ப பண்றானு பாருங்க. திருடாதவனே எவனும் கிடையாது. திருடனாத்தான் உத்தமன். திருடனாத்தான் அவன் உத்தமன். கொலை செய்யறவன் தான் உத்தமன். இந்த கொலை வச்சு ஒரு 10 கொலை செஞ்சா அவன் உத்தமன். அவன் எல்லாத்தையும் கொலை செய்யணும், வகை வகையே கொலை செய்யணும். அவன் தான் இந்த நாட்டுல உத்தமனா இருக்கிறான். அதுதான் இந்த தீய இயற்கையோட வேலை. தீய சக்தி, தீய இயற்கை, இதெல்லாம் இயற்கை தவறான வழியில் மனிதனை கொண்டுட்டு போகும். நீங்க தான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அந்த விழிப்புணர்வு தனி. அறிவை விட வலிமையானது விழிப்புணர்வு. விழித்துக் கொண்டே இருத்தல். விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார் ஒரு பாடல் இருக்கு மாதிரி, பட்டுக்கோட்டையார் பாடுற மாதிரி, விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார். ஆக இந்த உணவு பழக்கத்தை இல்லைன்னு சாப்பிடுச்சு. அதே உணவு பழக்கத்தை மாத்திரமே தீர்ந்து போகுது. அது அண்ணா உலகத்திலே தீர்க்க முடியாதுன்னு நோய் வந்தால் தீர்க்க முடியாதுன்னு இந்த காட்டு மிராண்டிகள் சொல்றாங்க. எது? பிரிட்டிஷ் காட்டு மிராண்டிகள் சொல்றாங்க. ஏன் பிரிட்டிஷ் இவ்வளவு கண்டுபிடிச்ச பிரிட்டிஷ் காட்டு மிராண்டிகள் உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்க முடியாதா? இப்ப உணவு பழக்கம் எங்க இருந்து தொடங்குகிறது? அமெரிக்கால பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இப்படி சாராயம் சாராயம்ங்கிறது இப்ப இல்லைங்க. சாராயம்ங்கிறது அது 2000 வருஷமா இருக்குது. மது சாராயம் 3000-4000 ஆண்டுகளா இருக்குது. சங்க இலக்கியிலேயே சாராயத்தை பத்தி பேசுது. மது பழக்கத்தை சாராயம் இலக்கியங்கள் பேசுகின்றன. உலகத்திலே அதிக இலக்கியம் உடையது நீதிபதியோட உலகத்தை தமிழ் மொழி தானே. இப்ப தமிழ் மொழியே யாரும் படிக்கிறது இல்லையே. தமிழ் மொழியே யாரும் படிக்கிறது. அப்புறம் என்ன ஒழுக்கம் இருக்கு அவனுக்கு? தமிழ் மொழியே அந்தந்த தாய்நாட்டுல இருக்கிற அவன் மொழியே படிக்கிறது இல்லை. அவர் எப்படி அவனுக்கு தெரியும்? குறிப்பா தமிழ்நாட்டில் தமிழர்னு சொல்றது தமிழுக்கு தமிழ் மொழியே படிக்கிறது இல்லை. அப்புறம் அவனுக்கு என்ன நீதி தெரியும்? அவனுக்கு பத்திரிக்கை திருமணம் ஆங்கிலத்தில் அடிக்கிறான். இவனால என்ன பண்ணும்? பத்திரிகையை ஆங்கிலத்தில் அடிக்கிறான். யாரு கொண்டு கொடுக்க போறீங்க? வெள்ளக்காரன் கொடுக்க போறீங்களா? திருமண பத்திரிகை எதில் அடிக்கிறாங்க? ஒண்ணு திருமண பத்திரிகையாவது எதில் அடிக்கிறானுங்க? இங்கிலீஷ்ல அடிக்கிறாங்க, அப்புறம் தமிழ் அடிக்கிறாங்க. இல்ல, அது யாரு கொண்டு கொடுக்க போறீங்க? சார்ஜ் புஷுக்கும் ட்ரம்ப்புக்கும் கொடுக்க போறீங்களா? அதை வாங்கி அவன் கீழே போட்டு போயிடுறான். திருமண பத்திரிக்கை வாங்கி அவன் மதிக்கிறது என்ன அவனுக்கு புரிய தூக்கி ஓரமா போட்டு போயிடுறான். இது திங்கறதுக்கு தான் போறானே தவிர அதுல என்ன இருக்குது எது ஓரளவும் தெரியாது. அது எதுக்கு ஆங்கிலத்துல எது எடுக்கணும்? அப்ப ஆங்கில காட்டு மிராண்டிகள். அப்ப ஆங்கில காட்டு மிராண்டிகள் அர்த்தம் என்ன? காட்டு மிராண்டிகள் யாரு கொடுக்க போற?
இந்த ஆங்கிலத்தில் அடிப்பது நோக்கம் என்னன்னு கேட்குறேன். ஆங்கிலத்தில் அடிப்பது நோக்கம் என்ன? தமிழ் அடிக்கிறதுக்கு நோக்கம் என்ன? தமிழ்னா எல்லாரும் படிச்சு பார்ப்பேன், யாருக்கு தெரியுதுன்னு பார்ப்பேன். அது இயற்கை தானே. தமிழ் அடிக்கிறது இயற்கை. ஆங்கிலத்தில் எதுக்கு அடிக்கணும்? என்ன நான் மேதாவி தான் காட்டேன், நீ பெரிய அறிவு. ஆங்கிலத்தில் அடிச்சுட்டா நான் பெரிய அறிவாளியா? ஆங்கிலமும் எவ்வளவு காட்டு மிராண்ட மொழி, ஒரு பண்பு இல்லாத மொழி, ஒழுக்கம் இல்லாத மொழி. அதுல எப்படி நீ பத்திரிக்கை அடிக்கிற? நீ யாருக்கு கொடுக்க போற? அமெரி அமெரிக்கக்காரனுக்கு ஆஸ்திரேலியா அவனே வந்து சொல்ற உன் தாய்மொழியில படுற அப்படிங்கிறான். அமெரிக்கால போய் நீ படிச்சா கூட ஒரு பகுதி உன் தாய்மொழியை காப்பாத்துங்கிற உன் பகுதியை ஐரோப்பிய நாடுகள்ல தனியா பாடம் எடுக்குது. நீ வந்து ஒரு குழந்தைகளுக்கு அப்படித்தான். அவன் நாட்டு மொழி சொல்லி கொடுத்து உன் நாட்டு மொழியை படிக்க சொல்றான். நீ பிறந்த மொழி இருக்கும் இல்லையா, அதுல படுற அப்படிங்கிறான். அவளுடைய நாகரீகம் இருக்கு இல்லைங்க. நாகரீகம் ஒரு சாதாரண விஷயமா? மனித நாகரீகம். அப்ப இங்க மனிதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இங்க வேறுபடுத்தி பார்க்க கூடாது. எவ்வளவு ஒரு நாகரீகம், அது பேரேறி விட்ட நாகரீகம் தான் உலகத்துக்கு விழிப்புணர்வு கொடுக்க முடியும். அதாவது சித்தர் நாகரீகம். அவங்கள உலக பொதுவான நாகரிகத்தை பேசுறவன். மனிதர்களுக்கு தேவையான திருக்குறள் திருமந்திரம்லாம் எதுக்கு வந்துன்னு கேட்டீங்கன்னா, உலக மக்கள் மேன்மை அடைய வேண்டும் என்பதற்காக அங்க இயற்கையிலிருந்து சக்தி எடுத்துக்கொண்டு வாழ்றவன். அது எதிர்காலத்துல அதை மறத்தான் போது இயற்கையிலிருந்து தான் மனிதன் வாழணும். இயற்கை ஆற்றல் எடுத்துக்கொண்டு வாழ்கின்ற பொழுது இந்த மதங்கள் பொய்யெல்லாம் ஒழிஞ்சு போகும். நம்ம இங்க பேசி பிரயோஜனம் இல்லை. பிரச்சனைகளை பேச முடியாது. நாம் பிரச்சனைக்கான தீர்வு தான் பேசணும். அதனால எப்பொருள் யார் எவரை கேட்பினும் அப்பொருள். இப்ப இயற்கை பற்றி பேசுறான். இயற்கைன்னு என்ன? இந்த புத்தகத்துல வெங்கடேசன் சொல்றாரு இயற்கைன்னு என்னன்னு பேசுறாரு. 41வது பாடத்துல சொல்றாரு, 214 பக்கத்துல, இயற்கை பெரிய தவறுகள் செய்தது உண்டு, சிலவற்றை கீழே தருகிறேன். டைனோசர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் டைனோசர் என்ற சொல்லப்படும் பெரிய ஜீவராசிகள் உண்டாயின. அதிக உடல் பருமன் பெற்றவை அவனுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம். அதிக உடல் பருமன் பெற்றவை புத்தி வளர்ச்சியில் கருத்தை செலுத்தவில்லை. புத்தி வளர்ச்சியில் அதாவது உடம்பு தான் பெருத்திருக்குது, அறிவு இல்லைங்கிறான். அப்ப உடம்பு பெருத்துட்டா எது போச்சு? அறிவு போச்சு. உடம்புதான் பெருத்தவனை தவிர அவன் எப்படி உயர்ந்தவனா இருக்க முடியும்? இதுல வேற நான் உயர்ந்தவன் வேற அவன் மனசுல நினைச்சுக்கிறானுங்க. தான் பெரிய உயர்ந்தவன், தான் தான் இந்த உலகத்தை ஆண்டவன். அவனும் அப்படி ஒரு காட்டு மிராண்டி இருக்குது, ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் இருக்குது. ஆனா அவனுக்கு மனிதனுக்கு என்ன வேறுபாடு? சராசரி மனிதன், ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கும் தன்னை உயர்ந்தவன் காட்டுறவனுக்கு என்ன வேறுபாடு? என்ன புதுசா என்ன ஜாலக் பண்றியா? என்ன புதுசா என்ன காட்டு கொடுக்க போறியா? புதுசா கண்டுபிடிச்சு கொடுக்க போறியா? ஒரு சாதாரண மனிதனுக்கு என்ன வேறுபாடு? நீ சாப்பிட்றது பூரா என்ன சந்தனமா? நீ சாப்பிட்றது பூரா சந்தனம் சாப்பிட்றியா? நீ கடிகிறதுல சந்தனமா? என்ன வேறுபாடு? நான் உயர்ந்தவன் சொல்றவனுக்கு ஒரு வேறுபாடு இருக்கும் இல்லையா? பணக்காரன் சொன்னா வேறுபாடு இருக்கணும் இல்லைங்க. பணக்காரன் சொன்னா அவனுக்கு என்ன ஏழைங்கிறேன். சரி, ஏழை சாப்பிட்றதில்ல. அப்போ ஏழை சாப்பிட்றது என்ன சாப்பிட்ற? அவனும் சாதாரண உணவு திருவிட்டு மலத்தை தான் கழிக்கிறேன். நீயும் சாதாரண உணவு திருவிட்டு மலத்தை கழிக்க போற. 2 பேரும் உண்டு. ஏழையை பணக்காருக்கு என்னடா வித்தியாசம்? அறிவாளின்னா என்ன வித்தியாசம் இருக்கும்? அறிவாளிக்கு வித்தியாசமா இருக்கணும் இல்லையா? உனக்கு தான் கொடூர நோய் வருது, அவனுக்கு தான் சக்கரை நோய் வருது, இவனுக்கு தான் சக்கரை நோய் வருது. என்ன அறிவாளின்னு பணக்காரனம்னா அறிவாளின்னா அவனுக்கு நோயே வரக்கூடாது. அறிவாளின்னு அவனுக்கு என்ன வரக்கூடாது? நோய் வரக்கூடாது. அப்புறம் என்ன அறிவாளி அவன்? அறிவாளின்னா அவனுக்கு பிரச்சனை தீர்க்கணும் இல்லையா? அப்ப அறிவாளின்னா பிரச்சனை இருக்காது. நோயின்னு என்ன? சிக்கல் தான். நோயினா என்ன? ப்ராப்ளம்னா என்ன? சிக்கல் தானே. டிசீஸை வந்து ப்ராப்ளம் தான் சொல்றான். டிசீஸ் வந்து பயோ ப்ராப்ளம்ங்கிறான். பயோ ப்ராப்ளம் அது என்ன ப்ராப்ளம்? பயோ டிசீஸ் தான், அது பேர் பயோ ப்ராப்ளம்ங்கிறான். ப்ராப்ளம்ங்கிறான், சைட் எஃபெக்ட் எல்லாம் உண்டு. எல்லாம் கெமிஸ்ட்ரி என்ன சொல்றதுல, எல்லாம் பிசிக்ஸ் என்னென்ன சொல்றேன்னா அது பேரை மட்டும் மாத்திட்டேன். அது என்ன ப்ராப்ளம்? டிசீஸ் என்ன கேவலமா? எல்லாம் ப்ராப்ளம் தான். அப்புறம் சைடு எஃபெக்ட் என்ன? சைடு எஃபெக்ட் வெங்காய எஃபெக்ட், பக்க விளைவுங்கிறான். அதனால அவன் மொழியில படிக்கணும். அல்லது தாய்மொழியை படிச்சுக்கிட்டு உயர்ந்த நாகரிகத்தை தமிழ் மொழியில படிக்கணும். தமிழ் மொழி தெரியல அப்படின்னா முடிஞ்சு போச்சு.
எல்லா குழந்தைகளுக்கும் தாய்மொழி ரொம்ப முக்கியம். அம்மாட்ட இருந்தா கத்துக்குது. அதுக்கப்புறம் இதை வந்து உலகத்துல இருக்க அத்தனை பேரும் படிக்கணும். இதுதான் இயற்கையானது, எளிமையானது. அதனால நீங்க என்ன பண்ணாலும் தமிழ்ல இருக்கிற அந்த செய்திகளை யாருனாலையும் மறைக்க முடியாது. அதை உலகத்துக்கு சொல்ல வேண்டிய கடமை அது. உலகத்துக்கு பொதுவான மொழி தமிழ் மொழி. ஏன்னா பழமையான மொழி அப்படி சொல்லலாம், எளிமையான மொழி அப்படி சொல்லலாம். மறைக்கவே முடியாது. ஒரு கட்டத்துக்கு கூட பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு எல்லாம் தேடுவாங்க. சரி, டைனோசர் அறிவில் பெரிய ஜீவராசி, அதிக அதிக உடல் பருமன் பெற்றவை. அவை புத்தி வளர்ச்சியில் கருத்தை செல்லவில்லை. எவன் காட்டு மிராண்டியோ, எவன் மனிதனை அடிமையாக்குறானோ, அதாவது உன்னை அடிமையாக்குறத வந்து நீ புத்தி செலுத்தணும். உணவு உன்னை அடிமை, ருசி உன்னை அடிமையாக்கல, அறிவு இல்லை. ருசி உன்னை அடிமையாக்குறதுல உனக்கு அறிவு கிடையாது. ருசிக்கு ஆரோக்கியத்துக்கு என்ன சம்பந்தம்? எந்த காட்டு மிராண்டி நினைக்கிறானா? இவன் நகரத்துல உட்காந்து உடம்பை கெடுத்துக்கிறான். அவன் காட்டில் உட்காந்து உடம்பை கெடுத்துக்கிறான். காட்டில் உட்கார்ந்து கொண்டு உடம்பை கெடுத்துக்கிறான். காட்டு மிராண்டிகள் அங்க 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 அவனுக்கு மனம் போன போக்கில் கண்டதை திருட்டு இருக்கிறான். இங்க இவன் வந்து பலகாரங்கிற பேர்ல கண்டதை திருட்டு இருக்கிறான். காட்டு மிராண்டிகளை பேர்ல கண்டதை திருட்டு இருக்கிறான். அப்ப உடம்புக்கான சக்தி எது? அறிவு வேற புத்தி வேற என்ன சாமி? அறிவு ஒண்ணுதான், புத்தி ஒண்ணுது, ரெண்டு ஒண்ணுதான். புத்தி வளர்ச்சியில் கருத்தை செலுத்தவில்லைன்னு போட்டிருக்காங்க. ஆமா, அறிவு வளர்ச்சியில் கருத்தை செலுத்தவில்லை. புத்தி இருக்கான்னு கேட்டா அறிவு இருக்கான்னு அர்த்தம். புத்திங்கிறது சமக்கிறத சொல்ல நினைக்கிறேன். புத்தினா சமக்கிறத நினைக்கிறேன். அறிவுங்கிறது தமிழ். அறிவுனா அறிதல்னு அர்த்தம். சரி, சில ஆயிரம் வருடங்களுக்கு முன் பூமியின் மீது மோதிய ஒரு பெரிய விண்கல்லின் விளைவாக உலகம் முழுவதும் பற்றி இருந்தபோது டைனோசர்கள் அழிந்து விட்டன என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். அது விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்றவங்க கூறுகிறார்கள். 2, திமிங்கலம் உலகிலேயே மிகப்பெரிய ஜீவனாகிய திமிங்கலம். உலகம் மிகப்பெரிய உயர்வு. திமிங்கலம் உலகின் தரைப்பகுதியிலிருந்து கடலுக்குள் இடம்பெயர்ந்த பொழுது, அதாவது கடல் இருந்துதான் இந்த தரையிலிருந்து தான் கடலுக்கு போயிருக்குது. இங்க பிரச்சனை வரும்பொழுது மிக பெருசா இருந்திருக்கு. இப்ப திமிங்கலம்னு ஒரு இனம் இருந்திருக்கு. நம்ம அது வந்து மனிதன் தோன்றதுக்கு முன்னாடி திமிங்கலம் கடல்ல தான், இந்த தரையில தான் இருந்திருக்குது. யானைன்னு சொல்ற மாதிரியா, யானை விட 10 மடங்கு, 5 மடங்கு, 6 மடங்கு இருக்கும். பார்த்தேன்னா 60 அடி, 70 அடி, 100 அடி நீளம் இருக்கும். அப்ப எவ்வளவு பெரிய என்ன பெரிய இருக்கும் பாருங்க. கடலுக்குள் இடம்பெயர்ந்து பாலூட்டு வகை சார்ந்தது. இப்போது திமிங்கலம் கப்பல்கள் மூலம் வேட்டையாடப்படுகிறது. அதை திங்கிறான், அதை வேட்டையாடி திங்கிறது. இப்போது திமிங்கலங்கள் கப்பல் மூலம் வேட்டையாடப்பட்டு சர்வதேச கட்டுப்பாடுகளினால் அழிவின் விளிம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளும் தடை விதிச்சங்காட்டி அதை எப்படி காப்பாற்றணும்னு நினைக்கிறான். ரொம்ப இருந்தாலும் கொஞ்ச நாள் அது முடிய போகுது. அழிவின் விளிம்பில் போயிடுச்சு. இப்ப கடல் இருக்கிற திமிங்கலமே முடிச்சுட்டா அப்படின்னா அப்ப என்ன வெறி இருந்திருக்கு பாருங்க. அப்ப உண்ணுகின்ற வெறி எப்படி இருக்கும் பாருங்க. உண்ணுகின்ற வெறி பிசாசு வெறி. அது மன ரீதியா திங்கிறதுங்க. அதை சொல்றாங்கல்ல, பிணம் தின்னும் பேய்கள்ங்கிறாங்க இல்லையா. பிணம் தின்னும் பேய்கள். இறைச்சி திங்கிறவன பேய்ன்னு தான் சொல்றாங்க. இந்த வைரஸ் உள்ள ஏறிக்குங்க. வைரஸ் உள்ள ஏறிடுது. வைரஸ் உடம்புல ஏறிடுதுன்னா அந்த எப்படி
எப்படி வந்து நாய்களுக்கு வைரஸ் உள்ள ஏறிடுதுன்னா என்ன பண்ணும்? நாய்களுக்கு வைரஸ் உள்ள ஏறிச்சுன்னா என்ன பண்ணுங்க? நோய் வந்துரும். அப்புறம் நோய் வந்து வாய் வழியா தண்ணியா ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன பண்ணும்? அவன் அது மாரி வெறி பிடிச்ச மாரி ஆயிரும். அப்புறம் என்ன பண்ணும்? அது அவ்வளோதான், அப்புறம் இறந்து போயிரும் அது. ம். அதான் கொஞ்ச நாள் தன்னைத்தானே ஆ? கொஞ்சம் தன்னைத்தானே அழிச்சுட்டு இறந்து போயிரும் கொஞ்சம் நாள் கழிச்சு. அது அது மட்டும் தான் பண்ணுமா? வேற எதுவும் பண்ணாதா? தெரியல சாமி. இல்லப்பா. நடராஜ், நாய்க்கு வைரஸ் ஏறிட்டு என்ன பண்ணும்? ரத்தம் கெட்டு போயிரும். உடல அழுக வச்சிரும். அப்புறம் கடிக்க ஆரம்பிச்சிரும். அதை சொல்லுங்க. அப்புறம் அதை சொல்றது விட்டு போட்டு எது முக்கியமா அதை சொல்லாம அதையும் எல்லாத்தையும் சொல்லுங்க. யாரை கடிக்குது? மனுஷனா ஏன் ஏன் கடிக்குது? அதான் அது அப்படி அமைதியா இருக்குதா? போய் பாருங்களேன் கிட்ட எல்லாம் தேடி வேட்டையாடி கடிக்குது. அதுதான் உண்மை. அப்போ அந்த கொலை வெறி இப்ப மனிதர்கள் அப்படி கொலை செய்யறாங்களே அதே தான். மனிதன் கொலை செய்யறதா வெறி தானே. மனுஷனை பிசாசா மாத்துறதே அந்த சாப்பாடுன்னு தான் சொல்ல வர்றீங்க என்ன சாமி? நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த சாப்பாடு தான். ஆமா, அது அந்த ஒரு வெறி கரெக்ட். இயற்கையா இருக்கிறது வந்து செயற்கையா மாத்துறதே மனசு தான் போட்டிருக்கு. மனம் வந்து 3 மனம் 5 இல்லவா? மனம் 5 இல்லையா? முதல் நிலை வந்து பொருள் தேடுகின்ற வடிவம், சிதறண்டு வடிவம், பொருள் தேடுகின்ற வடிவம். பிறவி நிலை அது பிறவி நிலை, பொருள் தேடுகின்ற வடிவம், சிதறண்டு வடிவம். 2வது வந்து மந்த நிலை, பிசாசு நிலைன்னு பேர். மந்த நிலை, பிசாசு நிலை. அவனுக்கு எந்த வகையான முயற்சி செய்ய மாட்டானுங்க. இயற்கையிலிருந்து ஆற்றல் எடுக்கலாம், தாவரம் எப்படா செயல்படுது அந்த மாதிரி நாமளும் மாத்தலாங்க என்னமே வராது. காட்டு முறாண்டிகள் சித்தர்கள் கண்டுபிடிச்ச காட்டிதான் நமக்கு தெரியுது. வெங்கடேசன் கண்டுபிடிக்க இந்த 3வது நிலைக்கு வர்றதே பெரிய சாதனை போட்டிருக்கேன். முதல் நிலையும் 2வது நிலையிலேயே மனுஷன் போராடிக்கிட்டே இருப்பான் போட்டிருக்கு. சரி, உணவை திங்கிற அந்த பிசாசு காட்டு முறாண்டிகள் நோயை குணமாக்க முடியாதுங்கிறான். உங்களுக்கு எப்படி நோய் குணமாச்சு? ஒண்ணுமே இல்லையே. எப்படி? உங்க வழிகாட்டுதல் படி நம்ம விடாம ஃபாலோ பண்றதுனால ஆமா, மனம் மாறினங்காட்டி சரியா போச்சு. அந்த கூட்டு நிலை 3வது நிலையில இருந்து மனம் மாறினா உடம்பு சரியா போச்சு. மனம் மாறினா உடம்பு சரியா போச்சு. இப்ப மனம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அது 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 பரிணாமத்தோட தொடர்புடையது. அது கூட்டு நிலை. கூட்டு நிலையில இருக்கிறப்பதான் அது வந்து சரி வருது. அது வந்து விடாம, ஏன்னா நம்ம வந்து மனசுல கூட்டு இருக்குது, அதுபோக நம்ம உடம்புக்குள்ள கோடிக்கணக்கான இருக்குது. அது வந்து நம்மளை இழுத்தடிக்குது. அந்த முதல் நிலை 2வது நிலையும் மனுஷனுக்குள்ள இருக்க எண்ணத்துல சிக்கிட்டு மாட்டி முடிச்சிட்டு இருக்குது. 3வது நிலை தான் வந்து அப்ப உணவை சாப்பிடுறவன பிசாசு தான். உணவை சாப்பிடுறவன பிசாசு. ஏன்னா உடம்பை கெடுக்குது இல்ல அது. ஆனா அதுல இருந்து தப்பிக்கணும்னா அந்த 3வது நிலைக்கு வந்தாதான் தப்பிக்க முடியும் போல். ஏன்னா அங்க ஒரு பெருங்கூட்டம் உள்ளுக்குள்ளே இருக்கும் போல் இருக்கேன். நமக்குள்ளே மனசு உடம்புக்குள்ளேயே கூட்டம் ஏற்பட்ட ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்குன்றாங்க. அப்ப நம்மள அந்த இது பூரா கோடிக்கணக்கான செல்லுல ஆனது உடம்பு. அப்ப அது பூரா கோடிக்கணக்கான செல்லுகளை இப்ப நான் வந்து 3ஆம் நிலைன்னு மனதில் 3ஆம் நிலை இருக்கிறது இந்த பகுத்தறிவு முண்டங்களுக்கு தெரியணும். பகுத்தறிவு முண்டங்களுக்கு தெரியணும். என்னது? எந்த முண்டங்கள்? நம்ம பகுத்தறிவு இருக்கலையே, நம்மளத்தான் சொல்றோம். இந்த பகுத்தறிவு முண்டங்கள் மனம்னு ஒண்ணு இருக்கடா, மனதுல 3ஆம் நிலை இருக்கு, அதன்படி நம்ம சிந்திக்கணும். தெரியுங்களா? அப்ப 3ஆம் நிலை மனதின் மூலமாக கூட்டு நிலை. எதற்காக கூட்டு சேர்கிறோம்? அங்கதான் மாத்தணும். அதாவது கூட்டு சேர்ந்து நல்லது செய்வது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயம் செய்வதற்காக ஒன்று சேருவாங்க. அதுலயே விழிப்புணர்வு தேவைப்படுது போல் இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு சொல்ல முடியாது. அந்த 3ஆம் நிலையில தங்கணும்னா விழிப்புணர்வு இருந்தாதான் 3ஆம் நிலையில தங்க முடியும். இல்லைன்னா முதல் நிலையும் 2வது நிலையும் நம்மளை இழுத்துட்டு போயிருது பின்னாடியே. பிசாசு நிலைக்கு தள்ளிட்டு போயிருது. 3ஆம் நிலைக்கு வந்தாதான் வந்து
அடுத்த பரிணாம வளர்ச்சியில வந்து நம்ம பயணிக்க முடியும் போல் இருக்கு. ம். ம். 7ஆம் அப்ப அறிவுக்கு போக முடியும் போல் இருக்கு. அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, இந்த 7ஆம் அறிவுங்கிறது அறிவின் வலிமை அதிகமாகின்ற பொழுது, மன வலிமையால் இயற்கை சக்தியை புரிந்து கொண்டு, இயற்கை சக்தியை உள்ள கொண்டு வந்துடுறோம். இதுக்கு பல்வேறு காரணங்களை சொல்லலாம். இந்த உடல் அந்த அளவுக்கு தகுதி இருக்கா? இருக்கு. கொஞ்சம் நடராஜர் இது தெரியல. எதுவுமே தெரியல. நடராஜர் வந்து கீழே போயிடுச்சு. சிலை கீழே போயிடுச்சு. ரொம்ப கீழே போயிடுச்சு. இப்போ நானு இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கேன்ல சாமி, நான் உட்கார்ந்துருக்கேன்ல, இதெல்லாம் உட்கார கூட முடியாது என்னால. இவ்வளவு நேரம்லாம் உட்காரவே முடியாது. நீங்க கீழே சமணங்கால் போட்டு தரையில உட்காந்துருக்கீங்களா? இல்ல, பெட்ல தான் உட்கார்ந்துருக்கேன். ஆனா என்னால வந்து இந்த இந்த பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னால இவ்வளவு நேரம் உட்கார கூட முடியாது. அவ்வளவு மோசமா இருந்தது. இப்ப என்னால வந்து இந்த பயிற்சி எடுத்தனால உட்கார முடியுது, பேச முடியுது, கேட்க முடியுது. அந்த முதுகுல அந்த வலி, பெயின் எல்லாம் வந்து இல்லாம இருக்குது. இந்த நேரம் உட்கார்ந்து கேட்க முடியுது. அதே பெரிய ஆமா. உலகத்திலே மோசமான நோய் வந்து 10 நோய்கள்ல இவன் தான் 10 நோயின்னு சொல்றானே. இந்த 10 நோயில மோசமான நோய் வந்து ஏன்னா 12 பாகங்களையும் 12 அமைப்பிலும் கெடுத்துரும். இத வந்து மன ரீதியாகத்தானே திங்கிறான். எல்லாரும் மன ரீதியாகத்தான் திங்கிறான். பிணந்தின்னும் பேய்கள். வள்ளுவரே வந்து இழிவறிந்து உண்பான்னு எழுதுறாரு இல்லையா? இழிவறிந்து உண்டரா அப்படிங்கிறார். ஏவன கேட்டை அறிந்து உண்ணு அப்படிங்கிறாரு. வயிறு நிறைய சாப்பிடுங்கிறது அறிவு கட்டத்தனம். அப்ப வயிறு நிறைய சாப்பிட்டா நுரையீரல் வேலை செய்யாது. நுரையீரல் வேலை செய்யணும், மூளை வேலை செய்யாது. மூளை வேலை செய்யலன்னா இதயம் கதை எல்லாம் வேலை செய்யாது. நுரையீரல் வேலை செய்யலன்னா முடிஞ்சது கதை. நுரையீரல் வேலை செய்யலன்னா முடியும். எல்லா தீய பொருளும் என்னோட நுரையீரல் ஏறிடும். எல்லா விஷயங்களும் இப்பதான் கார்போஹைட்ரேட்டுங்கிறது இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பலகாரத்தை ஒருத்தன் பேசுறான், பலகாரத்தை திங்கறனாலதான் புற்றுநோய் வருதுங்கிறான். பலகாரத்தை திருட்டே இருந்ததுன்னா புற்றுநோய் வருங்கிறான். இப்பதான் காட்டு மிராண்டிகள் எந்த 2-3 காட்டு மிராண்டிகள் பேசுறானுங்க. நான் என்ன சொல்றேன்னா தின்னு போட்டு சுத்தம் பண்றா அப்படிங்கிறான். அதாவது மன போன போக்கில சாப்பிட்டுட்டு மன விரும்பினால் சாப்பிட்டுட்டு அறிவின் மூலம் சுத்தம் பண்ணுங்கிறான். இப்ப அறிவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? மனதின் மூலமாக சாப்பிட்டுட்டு மனம் போன போக்கில சாப்பிட்டுக்கோ, அறிவின் மூலம் சுத்தம் பண்ணு. அப்ப மனம்னு ஒரு மூலம் இருக்கிறது. மூலம்னு ஒரு சக்தி, ஆற்றல், அடிப்படை. மூலம்னு ஒரு அடிப்படை. இப்ப அறிவுன்னு ஒரு அடிப்படை இருக்கு இல்லையா? 2க்கு இருக்கு இல்லையா? அறிவு அதுதான் பகுத்து அறிதல்னு பேரு. அறிவு என்பது பகுத்து பார்த்தலோ. உடம்பு கெட்டு போச்சு கொஞ்சம் ஓரமா தள்ளி வச்சுட்டு அறிவை வைத்து சுத்தம் பண்ணிக்கும். அதுக்கு இந்த பயிற்சி. அப்போ 2 நமக்கு தேவைப்படுது. இப்போ மன விரும்பினால் சொல்றாங்களா, நீங்க மன விரும்பினா கொடுங்கடா அப்படிங்கிற. அது என்ன மன விரும்பினால் கொடுன்னா, அப்ப உங்க மனம் போல கொடுப்பா, மனம் போல கொடுங்குற. அது என்ன மனம் போல கொடு, அறிவு போல கொடுன்னு சொல்ல வேண்டியதானே? மன வேதனைப்படுங்கிற. அது என்ன அறிவு வேதனைப்பட மன வேதனைப்படுகிறது? அதுக்கு என்ன பண்ற? அப்ப மன வேதனைன்னு ஒண்ணு இருக்குதா உலகத்துல? நீங்க காட்டுங்களா பார்க்கலாம். மனவேதனை இங்க காட்ட முடியாது. அதுதான் விஷயமே. மனவேதனைப்படுகிறது. மன நஷ்டமாகிவிட்டது. மனவேதனைப்படுகிறது. அறிவு வேதனைப்படும் யாரும் சொல்றது இல்லையே. அதுல மனிதனுக்கே மனிதன் தான். மனிதனே மனத்தை அடிப்படை கொண்டவன் தானே. அப்போ மனதை இந்த 3ஆம் நிலைய கூட்டு நிலையில் திருப்ப வேண்டும். அதை வந்து அறிவு அப்பப்ப அது வேலை செய்யணும். அறிவு ஒரு கொக்கி மாதிரி போட்டு இழுத்துட்டே இருக்கணும். கொக்கி மாதிரி போட்டு இந்த பக்கம் இழுத்து விட்டே இருக்கணும். சக்கரை மாதிரி போட்டு திருப்பிட்டே இருக்கணும். அப்பப்ப அறிவை வைத்து கொண்டு தட்டி விட்டே இருக்கணும். பாரு இப்ப தப்பு மாத்துன்னு சொல்லணும். அதனாலதான் இந்த உணவு பழக்கம். இந்த உணவு பழக்கத்துக்கு எல்லாரும் அடிமை திருமணத்துல வந்துட்டு சேர்ந்து. திருமணம்ங்கிறது ஒரு சாதாரண சடங்கை போய் காட்டு மிராண்டி பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டான். திருமணங்கிறது ஒரு இளவும் கிடையாது. 2 பேரும் சேர்ந்து 2 திருமணம் 2 மணமல் இணைத்தால் முடிஞ்சு போச்சு. அதுக்கு தத்துவத்தை சொல்லி இப்படி இருன்னு சொல்றான். அதுக்கு இந்த காட்டு மிராண்டிகளை பூரை உட்காந்து கூத்தடிக்கிறது. என்னது கூத்தடிக்கிறது? பின்னணி திருமணம் பேர் கூத்தடிக்கிற மேடையை மாறி போச்சுங்க. திருமணங்கிறது ஒண்ணுமே இல்லை. புள்ள பக்கிற மாதிரி திருமணங்கிறது ஒண்ணுமே இல்லை. கடையில போய் 2 மனம் சேர்றீங்க, அந்த குழந்தைகளுக்கு நன்மைக்காக வாழ்றீங்க, அவ்வளவுதான். இதுல என்ன போய் இந்த ஆட்டம் பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லாரும்?
பெற்றோர்களை விழித்துக் கொள்ளணும். திருமணங்கிறது ஒண்ணுமே இல்லை, ஒரு சிறு 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 செய்திகள் தான். வேணும்னா எளிமையா முடிச்சுட்டு போக வேண்டியதானே. எளிமையா முடிக்கிறனால இல்லை இறந்துருவீங்களா? அப்ப எளிமையா முடிக்கும் பொழுதுதான் அந்த உண்மையினுடைய தன்மை புரியும். எளிமையா செய்கின்ற உண்மையினுடைய தன்மை புரியும். ஏன் சாமி இந்த மனம்ன்றது வந்து எதனால வந்து உருவாக்கப்பட்டது சாமி? ஆனா இயற்கையால் உருவாக்கப்பட்டதுதான். இல்ல இயற்கையால உருவாக்கப்பட்டது, அது ரைட் புரியுது. ஆனா வந்து பரிணாம வளர்ச்சி அதனுடைய பரிணாம வளர்ச்சி பரிணாம வளர்ச்சியின் காரணமா மனம்க்கு ஒரு சக்தி, ஆற்றல். விண்வெளியில வந்து 3 மனம்ங்கிறது ஆற்றல், மைண்ட் ஃபோர்ஸ், மன ஆற்றல், மைண்ட் ஃபோர்ஸ். அதை பிரிச்சு பார்க்க தெரியும். அறிவுன்றது ஒண்ணு இருக்குது, மனம்னு ஒண்ணு இருக்குது, புத்தின்னு ஒண்ணு சொல்றாங்க. புத்தி ஒண்ணுதான். இந்த புத்தி 3 புத்தி அறிவு புத்திங்கிறது ஒண்ணுதான். சமஸ்கிருதம். புத்தி புத்தி அறிவு அறிவு. ஒண்ணு. மனம்ங்கிறது மனம்ங்கிறது வந்து ஒண்ணு. மனம் அது 5ஆ பிரியும். மனம் 5ஆ பிரியும். ஆ. அறிவே 6ன்னு தான் சொல்றேன். அறிவே 6. அறிவுங்கிற 6 வகையான அறிவு தான். 6வது அறிவு பகுத்தறிவுங்கிறான். முதலறிவு தொடு அறிவு, 2வது அறிவு நகருகின்ற அறிவு, 3வது அறிவு ம். 3வது அறிவு காணுகின்ற அறிவு, 4வது அறிவு நுகர்கின்ற அறிவு, நுகர்ந்து பார்க்கின்ற அறிவு, 5வது அறிவு வாய் ருசி. 5வது அறிவு வாய் ருசி. காட்டு பிராண்டிகள் அதுல மாட்டிக்கிட்டானுங்க எல்லாரும். ம், ம், ம். காட்டுல இருக்கிற வேடனை ஆமா. ருசிய காட்டுல இருக்கிற வேடன் ருசியத்தானே திங்கிறான். அப்ப வந்து இது வந்து அறிவு வந்து ஒரு ஒரு நிலை, நம்ம அதாவது இயற்கை கொடுத்த ஒரு அறிவை பரிணாம பயன்படுத்து. நிலை. அறிவை உடலை காப்பாற்றுவதற்கு பயன்படுத்து. உடல் வந்து மிகப்பெரிய தன்மை. உடல் வந்து ஒரு சொத்து இல்லவா? அது உயிரை தக்க மனம்ங்கிறது வந்து உடல் வந்து உயிரை தக்க வைக்கிற மனம்ங்கிறது சொல்லுங்க சொல்லுங்க. உடலை தக்க வைத்துக் கொள்ளும். உடலை சுத்தம் செய்தால் உயிர் நின்று விடுகிறது. உயிர் உடல் விட்டு போக அப்படியே நிறைய நிற்கும். உடலை தூய்மை செய்ய வேண்டும், சுத்தமாக்கி வைக்கணும். சுத்தமாக்கிறது பல பாத்திரம் சுத்தமா இருந்தா அது தூய்மையா இருக்கும். அது பாத்திரம்ங்கிறது உடல் தான். பாத்திரம்னா உடல் தான். பாத்திரத்தை சுத்தம் செய்யினாவே அது உடலை பயன்படுத்தினா சுத்தம் பண்ணுங்கிறான். இந்த காட்டு பண்ணி சுத்தம் பண்றதே இல்லை. சுத்தம் பண்றதால அப்புறம் பொன தண்ணி ஒவ்வொருத்தரும் எத்தாச்சும் விட்டுருக்கான் பாரு. பொத நாற்றம், வாய் நாற்றம் சாக்க முடியல. அறிவாளிங்கிற வாய் நாற்றம் அடிக்குது. அறிவட்டம் உண்டும். அறிவுள்ள ஒழுக்கமுள்ளவனுக்கு மலம் நாற்றம் வரக்கூடாது. இங்க இயற்கை உணவு சாப்பிட்டு வெடிக்கு போங்கடா பார்க்கலாம். ஒரு காட்டு முன்னாடி செய்ய மாட்டானே. இயற்கை உணவு சாப்பிட்டு வெடிக்கு போச்சு பார்க்க போக மாட்டானு காட்டு முன்னாடி. இயற்கை உணவு மட்டுமே. ஏன் நீங்க மனம் புறவழி தின்னுட்டு இருக்கிற? அது பிசாசு பண்ற வேலை. ஏன் பலகாரம் விற்கிறது? பிசாசுடைய வேலை தான் அது. நீ எண்ணம், நீ அறிவை பயன்படுத்துறதே இல்லை. அது உடம்புக்கு கெடுதுன்னு சொல்லிட்டு தின்னு போட்டு என்ன பண்ணிருக்க? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்க. ஆஸ்பத்திரிக்கு போறான் அறிவாளியா? வெளியிருந்து வரக்கூடிய நோய்களுக்கு, அவசர நோய்களுக்கு ரைட்டு. அதான் விஷயம். அதனால இதை பத்தி சிந்தை பண்ணுங்க. மறுபடியும் இதை பத்தி நான் 6 மணிக்கு பேசுவோம். சரியா? நன்றி. நன்றி சாமி.